ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய விளையாட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு ஹாக்கி. இதே ஸ்ரீலங்கா அண்ட் நேபாள் அதுக்கு என்ன தேசிய விளையாட்டு அப்படின்னா வாலிபாலை நம்ம சொல்லுவோம். இதே ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு நாட்டில் இறந்து போன ஆடை, அதாவது கோட்டை வந்து பார்த்திங்கன்னா குதிரை வீரர்கள் மேலே வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் சென்டராக இருக்கக்கூடிய ஒரு போலில் வந்து ஷூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேசிய விளையாட்டு எந்த நாட்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். அந்த விளையாட்டுடைய பேர் என்ன அப்படின்னா கோட் புல்லிங் இல்லைனா புஸ்காசி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை மட்டும், அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் மிக முக்கியமான நாடுகளில் உள்ள தேசிய விளையாட்டை வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தேசிய விளையாட்டு என்ன அப்படின்னா பேஸ்பால். உங்களுக்கே தெரியும், பேஸ்பால் ஒரு கையில் ஸ்டிக்கு மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் கிரிக்கெட் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மாறும். ஸோ அமெரிக்காவுடைய தேசிய விளையாட்டு என்னென்னா பேஸ்பால். இதில் எத்தனை பேர் விளையாடுவாங்க அப்படின்னா 9 பேர் வந்து விளையாடுவாங்க. சரிங்களா? அடுத்து ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து கிரிக்கெட் 11 பேர் விளையாடுவாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பிரேசில் மற்றும் நம்ம பக்கத்து நாடான மாலத்தீவு. இந்த பிரேசில் மாலத்தீவுகளுடைய தேசிய விளையாட்டு என்ன அப்படின்னா ஃபுட்பாலில் எத்தனை பேர் விளையாடுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. 11 பிளேயர்ஸ் வந்து விளையாடுவாங்க. பிரேசில் அண்டு மாலத்தீவு இந்த 2 நாட்டுடைய தேசிய விளையாட்டு என்ன அப்படின்னா ஃபுட்பால். சரிங்களா? அதுக்கப்புறம் கனடா நாட்டினுடைய தேசிய விளையாட்டு வந்து ஐஸ் ஹாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. கனடாவுடைய தேசிய விளையாட்டு என்னென்னா ஐஸ் ஹாக்கி. 6 பேர் விளையாடுவாங்க. சரிங்களா? ஐஸ் ஹாக்கியில் எத்தனை பேர் விளையாடுவாங்க? 6 பேர் விளையாடுவாங்க. ஸோ இது கனடா நாட்டினுடைய தேசிய விளையாட்டு. கனடாவுடைய தலைநகரம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஓட்டவா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து டேபிள் டென்னிஸ் வந்து சைனாவுடைய தேசிய விளையாட்டாக இருக்குது. சைனாவுடைய தேசிய விளையாட்டு டேபிள் டென்னிஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் அண்ட் டபுள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 and 2. ஓகேங்களா? அடுத்து இங்கிலாந்து கிரிக்கெட். அடுத்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே ஹாக்கி. எத்தனை பேர் விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டால் 11 பேர் விளையாடுவாங்க. ஜப்பானுடைய தேசிய விளையாட்டு என்ன அப்படின்னா ஜூடோ. ஜப்பானுடைய தேசிய விளையாட்டு என்ன அப்படின்னா ஜூடோ. மலேசியா பேட்மிண்டன். மலேசியாவுடைய தேசிய விளையாட்டு என்ன அப்படின்னா பேட்மிண்டன். பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால் நான் வேகமாக சொல்லிடுறேன். ரஷ்யாவுடைய தேசிய விளையாட்டு என்னென்னா செஸ் அண்ட் ஃபுட்பால். ஓகேங்களா? ரஷ்யாவுடைய தேசிய விளையாட்டு என்னென்னா செஸ் அண்டு ஃபுட்பால். ஓகேங்களா? அடுத்து ஸ்காட்லாண்ட் இருக்காங்கல்ல, ஸ்காட்லாண்ட் அந்த நாட்டுடைய தேசிய விளையாட்டு என்னென்னா ரக்பி ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரக்பி ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் 15 பேர் விளையாடுவாங்க. சரிங்களா? ஸ்காட்லாண்டுடைய தேசிய விளையாட்டு ரக்பி ஃபுட்பால். ஓகேங்களா? ஸ்பெயின் இது வந்து பார்த்திங்கன்னா எருது சண்டை இல்லைனா காளை சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, புல் ஃபைட்டிங். ஸ்பெயினுடைய தலைநகரம் மேட்ரிட். அங்கே தான் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், எருது சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பக்கத்து நாடான பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா கபடி தேசிய விளையாட்டாக வச்சுருக்காங்க. கபடியில் எத்தனை பேர் விளையாடுவாங்கன்னா 7 பேர் விளையாடுவாங்க. பங்களாதேஷுடைய தேசிய விளையாட்டு கபடி. ஓகேங்களா? 7 பேர் விளையாடுவாங்க. ஆப்கானிஸ்தானோட தேசிய விளையாட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி புஸ்காசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆடு இருக்கும், குதிரையை ஓட்டிக்கிட்டே அவங்க கையில் வந்து இறந்து போன ஆடு இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் சென்ட்ராக இருக்கக்கூடிய போலில் வந்து போடுவாங்க. இதுதான் ஆப்கானிஸ்தானுடைய தேசிய விளையாட்டு. ஸ்ரீலங்கா அண்ட் நேபாளம் வந்து பார்த்திங்கன்னா வாலிபால். நம்ம பக்கத்து நாடான மியான்மர், அதாவது பழைய பர்மா, மியான்மர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சின்லோன் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை விளையாடுவாங்க. சின்லோன் அப்படின்னா கேன்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. கேன்பால்னால் 5 பேர் வந்து சுற்றி நிற்பாங்க. சென்டரில் ஒரு ஆள் இருப்பார். கையில் ஒரு கேன்பால் இருக்கும். அதை வந்துட்டு கையில் தொடாமல் காலாலேயே வந்து அதை விடாமல் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மியான்மருடைய தேசிய விளையாட்டு என்னென்னா சின்லோன், அதாவது கேன்பால் அப்படின்னு சொல்லுவாங்க மியான்மர். மாலத்தீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தேசிய நாடுகள் மற்றும் தேசிய விளையாட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் போன வீடியோவில் கிரிக்கெட் சம்மந்தமாக போட்டிருந்தேன். அந்த கிரிக்கெட் சம்மந்தமாக போட்டுறதில்ல முக்கியமான டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? பவுலிங், பேட்டிங், அதுக்கப்புறம் கிரீஸு, அதுக்கப்புறம் யார்க்கர், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. முக்கியமாக சில ஒரு 4 டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சிங்க. கூக்லி அப்படிங்கிறது. சரிங்களா? அஸ்வின் போடுவார் இல்லையா, கூக்லி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கல்லி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கல்லி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக வந்து அந்த ஸ்டிக்குக்கு ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறது ஆஃப் சைடில். ஓகே, ஸ்டிக்குக்கு ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறது பாயிண்ட்டு. அதுக்கு கொஞ்சம் பேக் சைடு. ஓகே, அதுதான் வந்து கல்லி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சில்லி பாயிண்ட், அதுக்கப்புறம் ஃபாலோ ஆன். ஓகே, கூக்லி, கல்லி, சில்லி பாயிண்ட், அப்புறம் ஃபாலோ ஆன் அப்படிங்கிறது கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணுற டேர்ம். அதுக்கப்புறம் கிரிக்கெட்டில் உள்ள ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் துலீப் ட்ராஃபி, தியோதர், குலாம் அகமது ட்ராஃபி, அதுக்கப்புறம் சிகே நாயுடு ட்ராஃபி, ஈரானி கோப்பை, மொயினுதலா வேர்ல்டு கப். ஓகே, மொயினுதௌலா கோல்டு கப் அப்படிங்கிறதெல்லாம் கிரிக்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான கோப்பைகள். துலீப், தியோதர், குலாம் அகமது. நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.